கடகம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மாசி மாதம் 2024 வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தசாபுக்தி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இங்கே நம்ம பார்க்குறது இந்த கோச்சார கிரகங்களை வச்சு இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் பாதகமாக இருக்கும், ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும் அதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுமார் 5 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இது நல்லதானா நல்லது இல்லை. ஆக இந்த மாதம் நீங்கள் என்ன ப்ரீகாஷனரி முன்னெச்சரிக்கை இருக்கணும் அப்படின்னு பார்க்குற போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பிரதானமாக நீங்கள் எந்த சர்வீஸில் இருக்கட்டும், கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, எனி அதர் ஃபீட்டட் கன்சர்னில் இருங்க. நீங்கள் டெய்லி வேஜஸ், வீக்லி, மந்த்லி, ஃபோர்ட்நைட்லி எந்த சேலரி வேணாலும் வாங்குங்க. முதல்ல வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்களுடைய கொலீக்ஸ், அதாவது உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களோட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருங்க. அதே மாதிரி உங்கள் சுப்பீரியர்ட்டையும் நீங்கள் அவங்க சொல்கிறத கொஞ்சம் ஒபே பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த மாதத்தில் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் கிடையாது. அதனால் கடன் கொடுக்கறது வேண்டாம். நீங்களும் இந்த மாதம் கடன் பெரிய லெவலில் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு கடன், பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்குவோம். அதனால் பின்னாடி 8ஆம் இடம் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் ஃபியூச்சரில் அது கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த்லியே ஆரம்பத்திலேயே அதை நீங்கள் பண்ணிடுங்க. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு இந்த மாதம் சுமார் 2 பேருக்கும். ஸோ அடிக்கடி சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உறவுகளை பலப்படுத்துங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதுலேயும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். வெறும் கெட்டதாக சொல்லிகிட்டு இருந்தால் நல்லது ஒன்றுமே இல்லையான்னா கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது முன்னோருடைய சொத்துக்கள் இருக்குது, அது எதுவுமே எனக்கு கைக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முன்னோருடைய சொத்துக்கள் கைக்கு வரும். அதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, தன வரவு இருக்கும். இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, அதாவது எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வரும். வேறு ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருக்குது, பேலன்ஸ் இருக்குங்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணங்கள் வரும். டிவிடெண்ட் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் வரும். அல்லது வட்டியோடு சேர்ந்த முதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வரும். ஆக பணவரவை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். லைஃப், உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் எல்லா விதமான உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதம் இதுதான் ரொம்ப முக்கியம். தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஒன்று நடந்து போகும்போது, அல்லது எலிவேட்டர்ஸில், அல்லது எஸ்கலேட்டரில், அல்லது லிஃப்ட்டில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. இதுதான் இந்த மாதம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு அமையலை, வீடு மாற முடியலைன்னா கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ரொம்ப நாளாக சொத்து வைக்கலை, அட்வான்ஸ் போட்டதோடு நிற்குது, அல்லது வந்து வாங்குகிற மாதிரி இருக்குது, யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நன்மைக்கே நினச்சிங்க. அப்படி தான் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது.
ஸோ இந்த மாதத்தில் சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதோட நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கிறது அல்லது நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சு போகிறது, இப்படி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக மன நிம்மதியற்ற ஒரு தன்மை, ரொம்ப ஒர்க்லேயும் சரி டென்ஷன் இருக்கும், எதிர்பாராத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள், இது எல்லாவற்றுக்கும் மேலாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதையெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆகையினால் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி வேறு, அவரோட சனியோட 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்காதீங்க. இதெல்லாம் முக்கியம். நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ பெரிய லெவலில் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் சேல்ஸ் இல்லை, வருமானம் இல்லை, லாபம் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். ஸோ இந்த மாதத்தில் அம்மா உடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். அப்பா இருந்தாலும் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க 2 பேரில் யாராவது ஒரு அளவு விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க உங்களுடைய அரசியல் எதிரிகள் விஷயத்தில் கவனம், யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய தொண்டர்கள் விஷயத்துலேயும் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் பிரமாதமான முன்னேற்றம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. பெரிய லெவலில் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அல்லது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கேன் அல்லது பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணதுக்கான ரெக்கக்னைஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் எதிர்பார்க்காதீங்க. வேலை இருக்கா அமைதியாக பாருங்கள், சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்க, கொலீக்ஸ் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய ஜாபை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்டை எதுவுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க. நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு போதுமானது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதம் கடந்தாலே இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வ அனுகூலம். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவான், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த ப்ராசஸ் லேட் ஆகுது அப்படின்னா சந்தோஷப்படுங்க. அதுவும் இல்லாமல் நான் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், அதுவும் லேட் ஆகுது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி கூடுற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் அதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஃபினான்ஷியலாக இந்த மாதம் க்ரைசிஸ் ஒன்றும் இல்லைன்னா கூட ஏதோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நான் முதலே சொன்னது மாதிரி ரொம்பவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனம். ஒரு இடைக்கு நிடவ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி சிந்தனை பண்ணுங்கள். தேவையில்லையான்னு முடிவு பண்ணுங்கள். தேவை இருந்தால் மட்டும் இறங்குங்க. இல்லைன்னா இந்த மாதம் கிரக நிலைகள் சுமாராக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் அடக்கி வாசிங்க. அடிக்கடி கோயிலுக்கு போங்க, தெய்வ தரிசனம் பண்ணுங்கள், ஆலய தரிசனம் பண்ணுங்கள். ரொம்பவும் அமைதியாக இந்த மாதத்தில் இருங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவும் நல்லா வணங்குங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கிட்டு வாங்க. இந்த மாதம் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள், விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள், சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, பெருமாள் கோயிலுக்கு போய் தாயார் அடிக்கடி சேவிச்சிட்டு வாங்க. குறிப்பாக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.